டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. துணை முதல்வராவதற்கு கோரிக்கைகள் வலுத்து கொண்டே வருகிறது அப்படின்னா, கோரிக்கைகள் வலுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் பழுக்கவில்லைனாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறது? உதயநிதி அந்த இடத்திற்கு இன்னும் அந்த அந்தஸ்துக்கு உயரவில்லையா? அவர் துணை முதல்வர் ஆகிவிடுவார், போர்ட்ஃபோலியோ கிடைக்குமான்னு தெரியல. ஏனென்றால் செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு நிச்சயமாக செப்டம்பர் 30 கேஸ் வருது ஹியரிங். அவர் 2 நாட்கள் வந்தால் அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் இருக்கும். இளைஞர் மற்றும் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்லேருந்து அவர் விடுவிக்கப்பட்டு வேற ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இல்லை அவர் விரும்புகிற துறை உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை. அவங்க அப்பா மாதிரியே உள்ளாட்சியில் இருக்கணும். அதில் தான் நிர்வாகத்தை கற்றுக்க முடியும். ஒரு 15-20 பேர் கொண்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களை விதவிதமாக உங்களை பார்ப்பாங்க. விதவிதமான கருத்துக்கள் வரும். முதலமைச்சர் அப்பா, துணை முதலமைச்சர் மகன். இங்கே எப்படி அப்பா வீழ்த்துவதற்கு எப்படி மகன் தயாராக இருப்பார்? எங்கள் கலைஞரும் ஸ்டாலினுடைய கணக்கு வேற. அந்த அரசியல் பேசினா பெரிய விவாதம். இல்லை, அதுதான் நான் கேட்க வந்தேன். கலைஞர் உதயநிதி அப்பாவை மீறி செயல்படுவார். அப்பாவை மீறி ஒரு பெரிய கூட்டத்தை தன் குறிஞ்சி வீட்டில் கூட்டி விடுவார். விமர்சனம் கடுமையாக வரும். சாதாரண விமர்சனம் அல்ல, வாரிசு அரசியல். அதற்கப்புறம் துணை முதல்வராக இவருக்கு எலிவேட் பண்ணும்போது நேரு ஆத்திரப்படுகிறார், பெரியசாமி கோபப்படுகிறார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற செய்தி நேற்றுலேருந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. அதற்கான ஒரு காலம் கணிஞ்சிருச்சான்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நான் கூட முதல்ல அந்த செய்தி வரும்போது நம்பலை. அதில் எனக்கு சின்ன டவுட் இருந்தது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உடனே ஜூன் மாதமே அந்த பேச்சு வந்தது. அதற்கான முயற்சிகளாக இருந்தது. அப்போதே ஒரு துணை முதல்வராக இருந்தால் எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்க வித்தியாசங்கள். அதன் பிறகு கொளத்தூரில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் மைக்கு நிட்டுறீங்க நிருபர்கள்லாம். அங்கே இந்த மாதிரி துணை முதல்வராவதற்கு கோரிக்கைகள் வலுத்து கொண்டே வருகிறதே அப்படின்னா, கோரிக்கைகள் வலுத்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் பழுக்கவில்லைனாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறது? உதயநிதி அந்த இடத்திற்கு இன்னும் அந்த அந்தஸ்துக்கு உயரவில்லையா? இல்லை அந்த அனுபவம் அவருக்கு போதவில்லையா? எதற்காக பழுக்கவில்லை என்று சொல்கிறார்? அது சாதாரண வார்த்தை அல்ல. அப்படி இருக்கும்போது இந்த இஷ்யூ போது எனக்கு தெரிஞ்சு 2025 ஜனவரிக்கு போயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய பேசினேன். அதில் நேற்று அந்த ஆர் ராதாகிருஷ்ணன் போட்ட எக்ஸ்தல செய்திக்கு பிறகு இருந்த வேகம் இருக்குல்ல, கோட்டையில் அவருக்கான அதிகாரிகள் யார் அப்படின்னு தேடுகிறார்கள். அது ஒரு பக்கம் தேடுறாங்க. யாரை தேடலான்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வேலை பார்த்த சாய்குமார் அவருக்கு செக்ரட்டரியாக வருவார் அல்லது பிரதீப் யாதவ் செக்ரட்டரியாக வருவார்னு பேச்சு வருது. ரொம்ப ஆச்சரியம். அவருக்கு கூடுதல் போர்ட்ஃபோலியோ கிடைக்க போது, நியூ செக்ரட்டரிஸ் வராங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு சாய்குமார் அந்த இடத்துக்கு வருவாரான்னு தெரியல. ஏன்னா அவர் முதலமைச்சருடைய S1 செக்ரட்டரி 1 இருந்தவர். பிரதீப் யாதவுக்கு அதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிந்து கனிந்து விட்டது காலம் அப்படின்னு நானும் எடுத்துக்கிறேன். அது இன்றைக்கி அமைச்சர் தாமு அன்பரசன் பேசியிருக்கார் சமீபத்தில். இப்போது ஒரு 2 மணிக்கு முன்னால் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கே கூட வரலாங்கிறார். அந்த அறிவிப்பு 4 நாட்களில் வரலாம், நாளைக்கே வரலாம், நீங்கள் தயாராக இருங்கன்றார் மீடியா கிட்ட. எனக்கு தெரிந்து காஞ்சிபுரத்தில் நடக்கிற பவள விழா பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக அவர் வரலாம். ஆனால் எல்லாரும் ஜோதிடர்கள் சொல்கிறது அரசியல் முடிவெடுப்பதற்கு தகுந்த மாதம் இல்லை, புரட்டாசி மாதம், நாட்கள் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அரசியல் நாள் கிழமையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கிடைக்கிற வெற்றியை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இல்லை, நீங்கள் ஜோதிடம் சொன்னனால எனக்கு ஒரு ஞாபகம். இப்போது உதயநிதி ஸ்டாலினோ அல்லது திமுகவோ ஜோசியம்லாம் பார்க்காது, அந்த நாள் கிழமையெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அம்மா பார்ப்பாங்கல்ல. நிச்சயமாக பார்ப்பாங்க. உலகத்துக்கே தெரியும். எங்கள் கோயிலாக போகிறவங்க ஜோசியம் பார்க்க மாட்டாங்களா? நேரங்காலம் பார்க்க மாட்டாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எப்படி ஜோதிடம் ஸ்டாலின் விஷயத்தில் பொய்த்து போயிருக்கிறதுனா அது நம்பலாம். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது, அவருக்கு கட்டம் சரியில்லை, அவருக்கு நேரம் சரியில்லை, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை மீறி அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். ஆனால் அதுக்காக அந்த குடும்பத்தில் பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலையே. நாள் கிழமை நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. சில ஜோதிட நண்பர்கள் போடுறாங்க. நான் பேட்டி கொடுத்தது கீழே அந்த பின்னூட்டத்தில் சொல்கிறேன். அவர் இன்னும் சில நாட்களில் துணை முதல்வர் ஆவார் நான் போட்ட அந்த வீடியோ கீழே பதிவு கீழே புரட்டாசி மாதம்
இது மகாலய பட்சம், இது தேய்பிறை, இந்த நாட்கள் வந்து நல்ல காரியம் இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு நல்ல செயலுக்கு நாள் கிழமையே கிடையாது. இப்போது ஞாயிற்றுக்கிழமை 4 ராவு காலம், உங்கள் வீட்டுக்கு ஒரு வராத கடன் நீங்கள் ஒரு 50,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து 4:30 மணிக்கு வீட்டை கதவு தட்டி முன்ன பின்ன சொல்லாமல் வராரு. வந்து நம்ம அப்படியே வைங்க, 6:01 வாங்கிக்கணும்னு சொல்லுவீங்களா? வராத பணம் வந்தால் லாபம் தானே. அதனால் ஒரு கிடைக்காத பதவி போன 2024 ஜனவரியிலிருந்து இந்த கண்டென்ட் பேசிக்கிட்டே இருக்கும். டெப்டி சிஎம் ஆவாரா மாட்டாரா அப்படின்னு. இப்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பெரிய பரபரப்பு என்னென்னா, ஜூன் மாதம் ஒரு பதவி ஏற்றுக்க போகிற நாள் குறிச்சிட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வரல. இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் துணை முதல்வர் ஆகிவிடுவார். போர்ட்ஃபோலியோ கிடைக்குமான்னு தெரில. ஏனென்றால் செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு நிச்சயமாக செப்டம்பர் 30 கேஸ் வருது ஹியரிங். அவர் 2 நாட்கள் வந்தால் அப்போது ஒரு போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் இருக்கும். அப்போது நியூ இன்க்ளூஷன் இருக்கும். சில மந்திரிகள் நீக்கப்படலாம். ஸோ அந்த நேரத்தில் கவர்னர் ஆஃபீஸுக்கு போனால் பதவி ஏற்புழா நடக்கும். இப்போ துணை முதல்வருக்கு பதவி ஏற்புழா தேவையில்லை. ஒரு செய்தி குறிப்பு இருந்தால் போதும். கவர்னருக்கு ஒரு நோட் அனுப்புவாங்க, கவர்னரும் கன்கரன்ஸ் கொடுத்துருவாங்க. அது நோட்டை வந்து நிறுத்தி வைக்க மாட்டார். ஏன்னா ஜஸ்ட் நோட். அவர் டெப்டி சிஎம்ன்றது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது, நம்மளாக கொடுத்துக்கிறது. 2-3 போர்ட்ஃபோலியோ அடிஷனல் ஆகும். ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகுதான் ஒரு முழு அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அதான் இப்போ செந்தில் பாலாஜி வருவதற்காக இந்த விஷயம் வந்து தள்ளி போடப்பட்டதா ஜனவரியிலிருந்து அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கு ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் தான் இருக்கா? ஏன்னா 2026 தான் தேர்தல் அப்படின்னு இருக்கும்போது ஜனவரிலேருந்து தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த இன்டர்வல் டைம் கரெக்டாக இருக்கா? இப்போ எம்எல்ஏ டு அமைச்சர், அமைச்சர் டு அந்த மினிஸ்டர், அந்த இன்டர்வல் டைமுங்கிறதெல்லாம் சரியாக இருக்கா? ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக உதயநிதி ஸ்டாலின் மாறிட்டாரா? அதாவது அரசு நிர்வாகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் இளைஞர்கிட்ட கொடுக்கலாம், வந்து வயதானகிட்ட கொடுக்கலாம். நீங்கள் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து தள்ளி போனது, பல பதவிகள் தள்ளி போனது. 96 to 2001 அவர் அமைச்சராக அவர் எதிர்பார்த்தார். அப்பா கிட்ட கோச்சு 2 நாள் சென்னை விட்டு வெளியே போயிட்டார். ஆனால் அப்பா கவலையே படல, யார் கலைஞர் கவலையே படல. மு.க. ஸ்டாலின் எங்கே போனார், எங்கே இருக்கான்னு கவலையில்லை. ஆனால் 6 மாதம் கழித்து மேயர் ஆக்கினார். ஆனால் அமைச்சர் பதவி தருவதற்கு அவர் விரும்பவே இல்லை. உண்மையிலே நல்ல ஆட்சி, நல்ல அருமையான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கலாம், அவர் கொடுக்கல. சரி, 2006 ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் இருந்தார். உடனே துணை முதல்வர் பதவி கேட்கப்பட்டது, கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2-2.5 வருடம் 3 வருடம் நெருக்கம் கழித்து தான் கொடுத்தார். காரணம் என்னென்னா, கலைஞருடைய அரசியல் அனுபவம், அவருடைய ஆளுமை என்பது வேறு. ஸ்டாலினுடைய அனுபவம் இருந்தாலும் ஆளுமை என்பது வேறு. அவர் வந்து ஒரு யாரையும் வந்து மூர்க்கத்தனமாக எதிர்க்கிற ஒரு இது கிடையாது. உள்கட்சியில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் அதிகமாக வந்து பேச முடியாது, அணுக முடியாத கூட இருக்கலாம். ஆனால் போய் நின்று பேசி சில விஷயங்களை வந்து சாதித்துக் கொள்கிற அமைச்சர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற சாதிக்க முடியாதா? நேருக்கு கிடைக்கிற ஒரு சாதனை, இல்லை தாமு அன்பரசனுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, முத்துசாமி கிடைக்கிற வாய்ப்பு உதயநிதி கிடைக்காத வீட்டிலே இருக்காங்கல்ல. அது பக்குவம் வந்து விட்டதா, அனுபவம் வந்து விட்டதான்றது வேறு. இப்போ நீங்கள் இதே மாதிரி உதயநிதி கிடைத்த வாய்ப்பு அதிமுகவில் ஓபிஎஸ் கிடைக்கலையா? முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை முதலமைச்சர். அப்போ யாரை கேட்டோமா? ஓபிஎஸ்க்கு என்ன அனுபவம்? ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தார், நகராட்சி தலைவராக இருந்தார். அவர் எப்படிங்க முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை முதலமைச்சர்? அப்போ அவருக்கு கிடைத்த வாய்ப்பு தானே உதயநிதி. உதயநிதிக்கு இன்னும் கூடுதல் அனுபவம் கிடைச்சிருக்கலாமே. அவர் இன்னும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி நம்ம கேட்குற நபர்களை பொறுத்து அவருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா, அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா உள்ள கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா தான் தெரியும். ஒரு கடினமான துறையை கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் உதயநிதிக்கு வந்து ஒரு சவாலான துறை கொடுக்கணும். இப்போ யோசித்து பாருங்கள், விளையாட்டுத்துறைன்னு ஒரு துறை இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது அதிமுகவில்? டக்குன்னு சொல்லுங்கள். பல பேருக்கு தெரியாது, நிருபர்களுக்கே தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது. யோசித்து தான் சொல்லணும், இல்லை கூகுளில் பார்க்கணும். அப்போ விளையாட்டு யார்கிட்ட ஒரு துறை இருக்கிறது என்பதை பொறுத்து தான் துறையே வெளிப்படுகிறது. அப்போ இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை என்பது உதயநிதியிடம் கொடுக்கப்படும் போது மற்ற துறைகளோட முக்கியத்துவம் பெறுகிறது. உள்ளாட்சித்துறை நேரு சார், விளையாட்டுத்துறைனா உதயநிதி எப்படி சொல்கிறாங்க மக்கள். அப்போது நீங்கள் இதை விட ஒரு சவாலான துறை உதயநிதிகிட்ட கொடுத்து அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாவதற்கு நல்ல வாய்ப்பு.
ஆனால் அவருக்கு என்ன துறை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இல்லை இப்போ டெபுட்டி சிஎம் ஆயிட்டார் அப்படின்னா இப்போ இளைஞர் மற்றும் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்லேருந்து அவர் விடுவிக்கப்பட்டு வேற ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வேற ஒரு துறை வந்து அவர் கொடுக்கப்படும் அப்படிங்கிறீங்களா? இல்லை, அவர் வந்து விரும்புகிற துறை வந்து உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை. அவங்க அப்பா மாதிரியே உள்ளாட்சியில் இருக்கணும்னு. அதில் தான் நிர்வாகத்தை கற்றுக்க முடியும். ஒரு 15-20 பேர் கொண்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களை விதவிதமாக உங்களை வந்து பார்ப்பாங்க, விதவிதமான கருத்துக்கள் வரும். தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் ஆய்வு நடத்தும் போது நீங்கள் மாநகராட்சி அதிகாரி வருவார், குடிநீர் திட்ட அதிகாரி வருவார், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி வருவார், பஞ்சாயத்து தலைவர் வருவார், நகராட்சி தலைவர் எல்லாம் வருவாங்க. அது ஒரு பெரிய, அதுக்கு பேரே வந்து மாஸ் டிபார்ட்மெண்ட். எம்ஏ அந்த மாஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை ஐ பெரியசாமியிடம் இருக்கிறது, நகராட்சி நிர்வாகம் அமைச்சர் நேருவிடம் இருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி உதயநிதி தருவார்களா? மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இரண்டும் பெரிய துறை, இரண்டும் இருந்தால் நிர்வாகத்தை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் 1.5 வருஷத்தில் நிறைய அதிகாரிகளோட பழகலாம். அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்களோட பழக்கத்துக்கு அருமையான துறை இது. ஸோ இந்த துறை கிடைக்குமா, கொடுப்பார்களா? நேருவை அந்த இடத்துல இருந்து அகற்றி விட்டால் நேருக்கு என்ன கொடுப்பது? நேரு வந்து கோபப்படுவார், நேரு வந்து அவமானப்படுத்தப்பட்டு விட்டார்னு பத்திரிகைகள் பேசுவார்கள். இல்லை, இந்த ஒரு தைரியமான முடிவை வந்து ஸ்டாலின் எடுப்பதற்கு தயாராக இருப்பாரா? தைரியமான முடிவுங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. உதயநிதி வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து இல்லை, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத விட திமுக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், திமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நீங்கள் எந்த அமைச்சராவது உதயநிதி துணை முதல்வர் ஆக வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையாக பேசுவாரா? ஒரு உள்ளுக்குள்ளே நேருக்கு கோபம் இருக்கலாம், துரைமுருகனுக்கு ஆத்திரம் இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். ஆனால் இவர்கள் வெளிப்படுத்துவார்களா? யாராவது ஒரு அமைச்சர் அவர்கிட்ட போய் துணை முதல்வர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதாவது அடுத்த தலைவர் உதயநிதி என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. அதில் போய் நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு இடமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக போகிறாரு. அப்படி ஆயிட்டார் அப்படின்னா முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்குமான அந்த அந்த அதிகார பகிர்வுங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போது முதலமைச்சர் வந்து ஆல்ரெடி துணை முதல்வராக இருந்திருக்காரு, நம்ம கலைஞர் இருந்தபோது இருந்திருக்காரு. அப்போ அவரோட வயது ஒரு முக்கிய விஷயமா இருந்தது. அதன் காரணமாக இவரே நிறைய பணிகள்லாம் பண்ணார். இப்போ இவருமே ஆக்டிவாக தான் இருக்கார், இவருமே நல்லா எல்லா இடத்துக்கும் போயிட்டுலாம் வந்துட்டு தான் இருக்காரு. இப்போ இவருடைய ரோல் வந்து என்னவா இருக்கும்? அந்த இடத்துல ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி எதுவும் வந்துடாது. துணை முதல்வர் அப்படிங்கும்போது அவர் நினச்சி பாருல, அமைச்சரோட கொஞ்சம் கூடுதல் நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது, அப்போ நம்ம சொல்கிறத இன்னும் நிறைய அதிகாரிகள் கேட்கணும், நம்ம சொல்கிறது இன்னும் மற்ற அமைச்சர் சார்ந்திருக்கக்கூடியவங்களாம் கேட்கணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தோண ஆரம்பித்து அவர் சில விஷயங்களை முதலமைச்சரை கேட்காம அல்லது அவர் இனிஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அது நடக்கவே நடக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கர்நாடக காங்கிரஸ் ஆட்சியில் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவகுமார், இவங்க 2 பேருக்குள்ளே பெரிய பனிப்போர் நடக்குது. யார் முதலமைச்சராக வர போகிறாங்க, யார் காலம் வரும், அது வேற, அது கட்சி வேறு, ஆட்கள் வேறு. இங்கே அப்படி இல்லை, ஒரே குடும்பம். முதலமைச்சர் அப்பா, துணை முதலமைச்சர் மகன். இங்கே எப்படி அப்பா வீழ்த்துவதற்கு எப்படி மகன் தயாராக இருப்பார்? எங்கள் கலைஞரும் ஸ்டாலினுடைய கணக்கு வேற. அந்த அரசியல் பேசினா பெரிய விவாதம் இல்லை, அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ கலைஞர் வந்து அமைச்சராக்குறது கூட காலம் தாழ்த்தி தான் வந்து ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்தாரு. அப்படிங்கும்போது இப்போ இவர் சீக்கிரமாக கொடுக்கும்போது அப்போ நம்ம சிஎம் ஆயிடலாம் முன்னாடியே அப்படின்னு இவர் நினைப்பதற்கான ஒரு சூழலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற விஷயத்த நான் வந்து பண்ணுறேன், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. இல்லை, கலைஞருடைய ஆளுமை என்பது வேறு. அவர்கிட்ட யாரும் மோதவே முடியாது. அப்போது 2016 உங்களுக்கு தேர்தல் ஞாபகம் இருக்கும், அந்த ட்விட்டு ஒன்று எடுத்து பாருங்கள். சிஎம் ஃபார் எம்கேஎஸ் அப்படின்னு ஒரு டேக்லைன் போடுறாங்க. அவர் கிராமம் போகிறார்ல, நடைபயணம் போகிறார், அந்த நேரத்தில் சிஎம் ஃபார் தமிழ்நாடு எம்கேஎஸ் போடுறாங்க. அதுவரை தேர்தலில் நிற்பதாக கலைஞர் முடிவெடுக்கவில்லை. கடைசி தேர்தல் திருவாரூர் நிற்கிறேன், இதோடு நான் தேர்தலை முடிச்சுக்கிறேன்னு முடிவெடுத்திருந்தார் 2011க்கு அப்புறம். 2016 முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அப்படின்னு எல்லோரும் தீர்மானித்து விட்டார்கள், கலைஞர் உள்பட. இவங்க அவர் கலைஞர் இருக்கும்போதே யார் அறிவிக்கிறாங்க? ஐடிவிங்க அறிவிக்குது, ஐபேக், சிஎம் ஃபார் எம்கேஎஸ். அந்த டேக்லைன் வந்த உடனே போய் யாரோ காட்டுறாங்க கலைஞர்கிட்ட, அறிவிச்சிட்டிங்களான்னு. அப்படியா, அறிவிக்கிறையா, திருவாரூர் போட்டியிடுகிறேன்னு அறிவிக்கிறார். அதான் கலைஞர். தன் மகனை கூட தன்னுடைய இடத்துல வைத்து பார்ப்பதற்கு கஷ்டப்படுகிற அல்லது விரும்பாதவர்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், துணை கொடுக்க போகிறார். ஆனால் இங்கே ஈகோ கிளாஷ் வராது. ஏன்னா ஒரு வேளை இப்படி நினைக்கலாம்,
துணை முதல்வர்களாம் நம்மளை பார்க்க வர மாட்டாங்களோ, எல்லோரும் டெப்டி சிஎம் வீட்டுக்கு போவாங்களோ, எல்லோரும் குறிஞ்சி இல்லத்துலேயே முகாம் போடுவாங்களோ, அப்படி கிடையாது. அதை உதயநிதியே விரும்ப மாட்டார். இல்லை இப்போ 2 பேரும் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேர் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது என்னவா புரிஞ்சுப்பாங்க, இங்கே போகிறது இங்கே சொல்கிறத நான் கேட்கணுமா, அவர் சொல்கிறத நீ கேட்கணுமா, இங்கே 10 பேர் இருக்காங்க அங்கே 20 பேர் இருக்கணுமா அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது அப்பயும் வந்து சில வெளியிருந்து பார்ப்பதுக்கு இது ஒரு அரசியல் படுத்துறதுக்கு அதிமுகவுக்கு பாஜகவுக்கு இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும்ல. உங்கள் கேள்வியை தப்பாவோ இல்லை உங்கள் எண்ணத்தையும் நான் தப்பாக நினைக்கல. ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அறிவிப்பு வருதுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு போஸ்டிங் போடுறாங்க, இல்லை ஒரு திட்டம் தொடர்பான விஷயங்களை, அது எல்லாமே முன்கூட்டியே பேசப்படுகிற ஒன்று. உதயநிதி ஒரு உத்தரவு போடுவார், ஸ்டாலின் ஒரு உத்தரவு போடுவார், 2 உத்தரவு வெளியே பேப்பரில் வரும். அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. இது நடந்த விஷயம் சொல்கிறேன். திமுகவில் எந்த கட்சியாக இருந்தாலும் மேயர் மா சுப்பிரமணியன் 2006 to 2011 முதலமைச்சர் கலைஞர் ஒரு உத்தரவு போடுறார். அவருக்கு நோட்னா இந்த போடு, இந்த டிரான்ஸ்ஃபரை போடு. அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கலை. 2 நாள் கழிச்சு ராஜமாணிக்கத்திட்ட கேட்குறாரு. அதை வந்து தடுக்கிறவர் அன்றைய துணை முதல்வர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின். வேண்டாம் போடாதீங்க, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், அது என்னுடைய கேண்டிடேட்டு. அவர் மாசு என்ன பண்ணுவார், மேயர், அவர் முழுக்க ஸ்டாலினுடைய வளர்ப்பு, ஸ்டாலினுடைய ஆதரவாளர். அவர் அப்பா கிட்ட சொல்லிடுவார்னு விட்டார். போய் சொல்லிடுவாருன்னு. அப்பா பையன் எப்படி இருக்கும் ஈக்குவேஷனு? நம்ம சொல்லிக்கிறோம். அப்பா பையன் விஷயத்தில் போய் 3ஆவது மனுஷன் எப்படி போய் சார் நேராக போய் சார் நீங்கள் சொன்னீங்க, சின்னவர் சொன்னார், ஸ்டாலின் ஐயா சொன்னான்னு சொல்ல முடியுமா? முடியாது. நேராக 2 நாள் ஆகுது வரணுன்னு கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. இல்லைங்க தளபதியாவது நான் சொல்கிற உத்தரவு நீ கேட்கணும். அதுக்கப்புறம் நடந்தது. அதனால் முன்கூட்டி இதெல்லாம் பேசப்படுகிற ஒன்று. நான் சொல்கிறது திரைமறைவில் நடந்த விஷயங்கள். அதனால் வந்து ஆர்டர்லாம் போட மாட்டாங்க. இப்போ நான் போட்டுக்கிட்டோம், இவர் வந்து சொல்ல மறந்தது ஸ்டாலின். அந்த ஆர்டரை வந்து நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் மேயர்கிட்ட அப்படின்னு சொல்ல மறந்தவர் ஸ்டாலின். அதனால் அந்த குழப்பம். அப்புறம் அப்பா வந்து இல்லை அது போட்டுதாங்கன்னா முடிஞ்சு போச்சு. வீரபாண்டியாரும் வேளாண்மைத்துறை அமைச்சர், அவர் வந்து ஒரு அவசர சிகிச்சையில் மருத்துவமனை இருக்கிறார். ஒரு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி போடணும். துணைவேந்தர் பதவிக்கு வேறு ஒருத்தர் மூலயமா கலைஞர்கிட்ட வருது, இந்த மாதிரி வந்து இவரை போட்டுருங்கன்னு. சரி போட்டுருங்க பண்ணிட்டார். அவ்வளோதான். அவர் வேளாண்மைத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கணும், இல்லை ஃபைல் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க நினச்சிட்டார். இந்த விஷயம் வந்து வீரபாண்டி ஆரம்பம் தெரிஞ்சு ஒரு நாள் அட்மிஷன் அந்த ஆர்டர் வரல, தகவல் தெரிஞ்சு அவர் சொல்லிடுறாரு கூப்பிட்டு சிஎம் செக்ரட்டரிகிட்ட, அது போடாதீங்க நான் தலைவர்கிட்ட பேசுகிறேன்னு. மருத்துவமனையிலேருந்து நேராக வரார். வந்து இவர் தான் என் கேண்டிடேட்டு, நான் தான் துறை அமைச்சர், இவர் ஈஸியாக போடுங்க. இல்லைப்பா யாரையோ போட சொன்னாங்க சொல்லிட்டு நினைப்பாங்கிறார். நான் கேட்குறேன் போடுங்க என் துறை அப்படிங்கிறார். சிஎம் முடிவெடுத்து விட்டார், உத்தரவு போட சொல்லி விட்டார், அது போடலையான்னு கேட்குறாரு. போடலன்னு ஹோல்டு பண்ணிட்டு வெளியே போன போட்டிருங்கப்பா, வீரபாண்டி ஆரம்பம் சொன்னது போட்டிருங்கன்றார். அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் கட்சி. இல்லை நான் எடுத்த முடிவு சரி. கலைஞர் வந்து வீரபாண்டியாரை கன்வின்ஸ் பண்ணலாம், இல்லை வீரபாண்டியார் கோச்சிக்கிட்டா கூட நீ கோச்சிக்கான்னு சொல்லலாம், ஆனால் போட்டார். இதுதான் அரசியல். அதனால் ஸ்டாலின் ஒரு பக்கம் போடுவார், உதயநிதி அப்படிலாம் கிடையாது. எல்லாம் கம்யூனிகேஷன் தான். செகண்டில் போய்டும். சார் தலைவர் எதுவும் சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தை கேட்டுருங்க. உதயநிதி அப்பாவை மீறி செயல்படுவார். அப்பாவை மீறி ஒரு பெரிய கூட்டத்தை தன் குறிஞ்சி வீட்டில் கூட்டி விடுவார். அப்புறம் அவர் வீட்டு சிஎம் வீட்டுக்கு கூட்டமே குறைஞ்சி விடும். அவர் வந்து அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டு யாருன்னா வராங்களாப்பா அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் கிளவராக நடத்துவதற்கு ஒரு கேபினெட் கிச்சன் விட ஃபஸ்ட் கிளாஸ் கிச்சன் இருக்குது. அதெல்லாம் நடக்காது. நீங்கள் நினைக்கிறது நடக்காது. நான் நினைக்கிறேன் இல்லை, இப்படிலாம் பார்வை வைப்பாங்க. அதிமுக பாஜக தயாராக இருக்குது. விமர்சனம் துணை முதல்வர் ஆனால் ஒன்றும் பெருசாக மாறிட போடலன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு, தமிழிசை சொல்கிறாங்க. எதுவுமே புதுசாக நடக்க போகிறது இல்லைங்க. விமர்சனம் கடுமையாக வரும், சாதாரண விமர்சனம் அல்ல. வாரிசு அரசியல். அதற்கப்புறம் துணை முதல்வராக இவருக்கு எலிவேட் பண்ணும்போது நேரு வந்து ஆத்திரப்படுகிறார், பெரியசாமி கோபப்படுகிறார், துரைமுருகன் தூங்கவே இல்லை, எல்லாம் வரும். சீனியர் அமைச்சர்கள்லாம் கொதிப்படுகிறார்கள், குமுறுகிறார்கள், எல்லாம் வரும். வராமல் இருக்காது. எல்லா வார பத்திரிகை துணுக்குகள்லாம் வரும், கமெண்ட் வரும். ஆனால் யாராவது ஒரு அமைச்சர் போய் அந்த பதவிக்கு நான் தகுதி இல்லையா, எனக்கு ஒரு குடுன்னு கேட்பதற்கு தைரியம் இருக்கா? வராது.
ஏன்னா திமுக அப்படிப்பட்ட கட்சிங்க, எதிர்ப்பை வந்து வேறு மாதிரி பதிவு பண்ணும், அவ்வளோதான். இன்றைக்கு தேவை அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவர். அந்த கட்சியை நகர்த்தி கொண்டு போவதற்காக அவர் வந்து அறிவிக்கப்படுகிறார், அவ்வளோதான். ஆனால் உதயநிதி தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு எல்லோரையும் அரவணைக்கிற பண்பும் அந்த ஒரு கடமை உணர்ச்சியோடு கட்சி நடத்துகிற தெம்பும் இருந்தால் தப்பித்துக் கொள்வார். ஏன்னா திமுக இருக்கிற சீனியர்லாம் சாதாரண ஆள் இல்லை. நான் கலைஞர்கிட்ட போய் வீரமணி அரங்கம் கொடுத்தாரு, இது நடந்துடுச்சு, சண்டை போட்ட காட்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் 2 பேரும் மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கணும், விவாதம் பெருசாகும். திமுக எதை சொன்னாலும் கேட்கிற கட்சி அல்ல. சீனியர்கள் எப்படி பஞ்சு வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும், எதை செய்வார்கள். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சில அமைச்சர்கள் எப்படி தங்கள் வாய் ஜாலத்தால் எப்படிலாம் பஞ்சு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இன்றைக்கி தேவை ஒரு தலைவர் என்று ஒருத்தரை வந்து முன்னால் கொண்டு வரணும். அதுக்கு உதயநிதி வந்து முன்னிறுத்தப்பட்டு விட்டார். ஆனால் அவர் ஜெயிப்பாரா, கட்சி தலைமை தாங்கிற அளவுக்கு கொண்டு போவாரா, இதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி, பேசுபொருள், விவாதிக்க வேண்டிய விஷயம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hotstar Specials Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.